புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடிகர் பாக்கியராஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாக்கியராஜ் அவர்களுக்கு 2 திருமணம் நடைபெற்றது. 2வது மனைவி தான் பூர்ணிமா அப்படின்றது பலருக்கும் தெரியாது. அப்பனா முதல் மனைவி யார், அவங்களுக்கு என்ன ஆனது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் பேரு இழப்பு அப்படின்றத மறுத்திட முடியாது. தமிழ் திரை உலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் பாக்கியராஜ் அவர்களுடைய முதல் மனைவி பற்றி பார்க்கும்போது பாக்கியராஜ் அவர்களுடைய தற்போதைய மனைவி பூர்ணிமா அப்படின்றது பலருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய திரை உலக மற்றும் ஆரம்பகால தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த அவருடைய முதல் மனைவி நடிகை பிரவீணா பற்றி பலருக்குமே தெரியாது. இயக்குனர் பாக்கியராஜின் ஆரம்பகால வாழ்க்கை ரொம்ப போராட்டங்கள் நிறைந்தது. தங்குவதற்கு இடமும் உணவிற்கு வழியின்றியும் தவித்த காலகட்டத்தில் தான் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியில் சேர்ந்தார் பாக்கியராஜ் அவர்கள். ஆந்திராவில் இருந்து சென்னை வந்த தெலுங்கு நடிகையான பிரவீணாவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமாக தமிழில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தன. பிரவீணாவிற்கு தமிழ் பேச தெரியாததால அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக பாக்கியராஜ் நியமிக்கப்பட்டார். அந்த பழக்கத்தின் மூலம் பாக்கியராஜின் வறுமையையும் திறமையையும் புரிந்து கொண்ட பிரவீணா பாக்கியராஜுக்கு தங்கும் இடம், உணவு, உடை என உதவிகளையும் செய்து தோள் கொடுத்திருக்காங்க. இந்த அணுக்கம், அதாவது இந்த ஒரு பழக்கம் இருவருக்குள்ளாரவும் காதலாக மலர்ந்தது. பாக்கியராஜ் அவர்கள் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக தடம் பதித்து ஓரளவிற்கு திரையுலகில் உயர்ந்த பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். தங்களுடைய காதல் விபரத்தை எம்ஜிஆரிடம் கூற அவரும் மனமுவந்து சம்மதித்து கடந்த 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலேயே இவர்களின் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்பும் பிரவீணா தொடர்ந்து படங்களில் நடித்தாங்க. பாக்கியராஜின் இயக்கத்தில் உருவான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா மற்றும் பாக்கியராஜுக்கு இரட்டை ஜோடியாக நடித்த பாமா ருக்மணி போன்ற திரைப்படங்கள் இவங்களுடைய திரை கூட்டணிக்கு மிக பெரும் வெற்றியாகவே அமைந்தது. சினிமாவிலும் இல்லற வாழ்க்கையிலும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக பயணித்தாங்க. இந்த ஜோடியின் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. திருமணமான 2 ஆண்டுகளில், அதாவது 1983ஆம் ஆண்டு நடிகை பிரவீணாவுக்கு கடுமையான மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டது. தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி தன்னுடைய 25வது வயதிலேயே பிரவீணா இறந்துட்டாங்க. பிரவீணாவுடைய இந்த இழப்பு பாக்கியராஜ் அவர்களுக்கு அப்போது மீளா துயரத்திலையும் கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருந்தது. அதன் பின்னரே சில ஆண்டுகள் கழித்து பாக்கியராஜ் அவர்கள் நடிகை பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார். இன்று வரை பாக்கியராஜின் திரைப்பயணத்தின் வெற்றிக்கு அடித்தளமிட்டது அவருடைய முதல் மனைவி பிரவீணா அப்படின்றது பலருக்கும் தெரியாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய முதல் மனைவி இருந்தாங்க அப்படின்றத மறுத்திட முடியாது.